அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் சமூக கலாச்சார மற்றும் கல்வி பிரிவின் ஏற்பாட்டில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு இளைஞர்களுக்கான ஃபியூச்சர் லீடர் திட்டத்தின் கீழ் நடாத்தப்பட்ட இஸ்லாமிக் லைஃப் ஸ்டடி 7 நாள் பயிற்சி நெறி நாடளாவிய ரீதியில் வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளது. நாட்டின் 21 நிலையங்களில் 35க்கும் மேற்பட்ட வளவாளர்களின் பங்களிப்புடன் ஒரே பாடத்திட்டத்தின் கீழ் நடைபெற்ற இப்பயிற்சியின் மூலம் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். இந்த திட்டம் மாணவர்களின் நல்லொழுக்கம், ஒற்றுமை, கட்டுப்பாடு மற்றும் சமூக பொறுப்பு உணர்ந்து எதிர்காலத்தில் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பயனுள்ள சிறந்த பிரஜைகளாக உருவாக அடித்தளமாக அமைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் ஆட்டாளச்சேனை அக்கரைப்பற்று பிரதேசத்தில் நடைபெற்ற பயிற்சி நெறியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கும் நிகழ்வு இஃப்தார் நிகழ்வோடு இன்று 8ஆம் திகதி இடம்பெற்றது. அத்தோடு வளவாளர்கள் இங்கு பாராட்டியும் கௌரவிக்கப்பட்டனர். அக்கரைப்பற்று மாநகர சபை உறுப்பினரும் உயர்பீட உறுப்பினருமான தொழிலதிபர் SM சஃபீஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்வில் ACMC கட்சியின் திகாமாடுள்ள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹிர், ACMC கட்சியின் அட்டாளச்சேனை அமைப்பாளர் MS ஜாஃபர், அக்கரைப்பற்று மாநகர சபை உறுப்பினர் சபூர் ஆதம், கட்சியின் முக்கியஸ்தர் காதர் சேர் உள்ளிட்ட வளவாளர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியை நாடளாவிய ரீதியில் சிறப்பாக ஏற்பாடு செய்து வழிநடாத்திய உதவிய அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்களுக்கும் பாடத்திட்டத்தை சிறப்பாக வடிவமைத்து செயல்படுத்த வழிகாட்டிய இந்தியாவின் சிறப்புமிக்க மார்க்க அறிஞருமான கலாநிதி கலீல் மௌலானா, உளவியல் ஆலோசகர் ஃபசான் காதர், மார்க்க அறிஞர்களான அல்தாப் நலீமி, அஷேக் முபாரக் உள்ளிட்ட கல்வியலாளர்கள், வளவாளர்கள், மாவட்ட மற்றும் நிலைய ஒருங்கிணைப்பாளர்கள், தன்னார்வர்கள் அனைவருக்கும் இங்கு நன்றி தெரிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.